ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த புதிய மதத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். 2025 2வது மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார்ல. ஆமாம், ஆச்சரியமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன். இந்த புதிய மாதத்திலும் தம்முடைய பிள்ளைகள் அவரோடு நடக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அவருடைய வசனத்தின்படி நடக்கணும். ஏன்னா வேத வசனம் தெளிவாக சொல்லுது, இந்த திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார் ஆண்டவர். வி கிறிஸ்டியன்ஸ் ஆஃபன் நிறைய வசனம் கேட்குறோம்ல. 365 நாட்களுக்கும் வசனம் நிறைய கேட்குறோம். எவ்ரி சண்டே தவறாமல் சர்மன் கேட்குறோம், பாட்காஸ்ட் கேட்குறோம், யூடியூப் மெசேஜஸ் கேட்குறோம். ஆனால் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, அப்ளை பண்ணுறோமான்றதான் பெரிய கேள்வி. ஒருவேளை அதை அப்ளை பண்ணல, என் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தலை அப்படின்னா இவ்வளோ வருஷம் வசனம் கேட்டது வேஸ்ட்டு. சொல்லப்போனால் கிறிஸ்தவனை வாழ்கிறதே வேஸ்ட்டு. அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் அஸ் கிறிஸ்டியன்ஸ், அஸ் பிலீவர்ஸ், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசு ஆராதிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற காரியம் ஒன்று, வசனத்தின்படி வாழ்கிறவர்களை. அதை தான் கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுறார். வசனத்தின்படி வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று கேட்டோம், ஜட்ஜ் பண்ணாத மற்றவங்களை, அவங்களுடைய நிலைமையை அறியாமல், அவங்கள யாருன்னே தெரியாமல், ஃபோனில் சும்மா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவங்கள அப்படி அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். சும்மா வசனம் கேட்க சூப்பராக இருக்குது, ஓகே, ஒரு 6 நிமிஷம் நல்லா இருக்குது, பேசுகிறது நல்லா இருக்குது, லைக் போட்டு போகலாம், கமெண்ட் போட்டு போகலாம், ஆமென்னு போட்டு போகலாம். அது கர்த்தர் விரும்பலை. வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதற்கு நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம்? இந்த காலவெளியில் ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தை வைக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு த்ரோ திஸ் குவெஸ்டன். வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கிறோம்? 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசின்னு சொல்கிறோம். வசனத்தை தொடர்ந்து கேட்குறோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது மாறலை, கோபம் மாறலை, கெட்ட நோக்கம் மாறலை, கெட்ட வார்த்தை மாறலை. அப்போது என்ன ஒரு பெரிய ஒரு கேள்வி குறி பாருங்கள். என்ன, யாரை ஏமாத்துகிறோம்? ஆர் வி ஃபூலிங் ourselves or are we trying to fool God? ரொம்ப கவனமாக இந்த புதிய மாதத்தில் ஒரு கேள்வி, இந்த கேள்வி உங்கள் இருதயத்தில் இந்த காலவெளியில் நான் த்ரோ பண்ண விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு திங்க் திஸ் குவெஸ்டன் த்ரூஅவுட் திஸ் டே. வசனத்தை அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன முயற்சி எடுத்துருக்கிறேன் இது வரைக்கும்? இது பேசுகிற எனக்கும் சேர்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது பேசுகிற என்னையும் முதல்ல வெட்டும், கேட்குற உங்களையும் வெட்டும். அப்போது வாட் ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம்? இது வரைக்கும் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துருக்குறோம் வசனத்தை கேட்குறதுக்கு? வசனத்தை அவளாக வாசிக்கிறோம், ஸ்கெடியூல் போட்டு நல்லா வாசிக்கிறோம், கேலண்டரில் நிறைய வசனம் வாசிக்கிறோம், ஃபேஸ்புக்கில் நிறைய வசனம் ஷேர் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் நிறைய வசனம் போஸ்ட் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் டிபி வசனங்கள் வைக்கிறோம், சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம், நிறைய வசனத்தை வாசிக்கிறோம், வசனம் நிறைய கேட்குறோம், எல்லாம் சூப்பரு. ஆகையால் இந்த திருவசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்ன்றார். அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒன்று, அப்ளை த வேர்ட். ரொம்ப சிம்பிளுங்க, ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அதை அப்ளை பண்ணணுன்னு விரும்புகிறார். தீய நோக்கம், ஒரு பெண்ணை ஒரு ஆணை இச்சையோடு பார்க்காதன்றார். இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் வருது, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நிறைய ரீல்ஸ் வருது. ஒரு 5 ரீல் நல்லா வந்தால் மீதி 10 ரீல் 15 ரீல் அசிங்கம் தான் வருது. அப்போது நம்ம வாழ்க்கையில் சும்மா இந்த வசனத்தெல்லாம் படிக்கிறோம், அதோடு நிறுத்தாமல் நான் இதுதான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. உலகத்தானுக்கும் அப்போ கிறிஸ்தவனுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையே. கிறிஸ்டின் சொல்கிறனாலையோ, கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறனாலையோ, நீங்கள் பாஸ்டருடைய பிள்ளையாக இருக்கிறனாலையோ, நீங்கள் ஒரு நல்ல வர்ஷிப் லீடராக இருக்கிறனாலையோ, வசனத்தை இந்த மாதிரி போதிக்கிறவர்களாக இருக்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. வசனத்தை வாழ்க்கையில் அப்ளை பண்ணும், அதன்படி நடக்க பழகும் போது அப்போ தான் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமுள்ளவர்களாக இருக்காங்க. நம்ம ரொம்ப கவனமாக இந்த கடைசி நாட்களில் ரொம்ப கவனமாக ஆஸ் அ பிரதர் நம்ம requesting and encouraging all the people those who are watching. இதை பேசும்போது நானும் உள்ளே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே வசனத்தை நான் சூப்பராக பேசுகிறது ஒரு மேட்ரு இல்லை ஆண்டவரே,
இந்த மாதிரி அழகாக ஏர்லி மார்னிங் ஜீசஸ் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய அழகாக கேமரா முன்னாடி உட்காந்து அழகாக பேசிடலாம், நல்லா சூப்பராக ட்ரெஸ் போட்டு பேசிடலாம். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ நிறைய எத்தனையோ எபிசோட்ஸ் போயிடுச்சு, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணுறேன்னா, நான் என்னை குறித்து பேசிகிட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா? அப்போது ஆண்டவராக தான் விரும்புகிறார். ஆர் வி அப்ளைங் காட்ஸ் வேர்ட்? இதை கொஞ்சம் யோசிங்களேன் இன்றைக்கி, கொஞ்சம் யோசிங்களேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.